இந்த விவகாரத்தில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் தேசிய பேரியக்கத்தை சார்ந்த மணியரசன் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம். திரைப்பட சங்கம் இருக்க கர்நாடகம், அது கமல்ஹாசன் படத்தை அவர் மன்னிப்பு கேட்காம இங்கே ஓட்ட முடியாது என்று அவங்க முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் கமல்ஹாசன் விளக்கம் பண்ணி, அப்படிலாம் நான் ஒரு உயர்வு தாழ்வெல்லாம் கருதிலாம் சொல்லலை, உயர்வாக தான் நான் கன்னடத்தை சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. அதை அவங்க ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா என்ற ஒருவர் அப்படியே இந்த கன்னட இனவெறியோடு பேசுகிறார். அவர் கூப்பிட்டு 2 தரப்பையும் விசாரித்து அப்புறம் ஒரு சமரசம் சொல்லலாம் அல்லது தீர்வு சொல்லலாம். அதை பற்றியா இல்லை, எடுப்பிலே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும். கன்னட மொழியை எப்படி இழிவுபடுத்தினார், என்ன இழிவுபடுத்தினார் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி. அப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, கர்நாடகத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும், ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தாலும், இந்தியாவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சி, கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக பாரத மாதா புகழ் பாடக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கன்னட வெறியோடு தான் இருப்பார்கள். தமிழ் இனத்தை பகை இனமாகத்தான் கருதுவார்கள் என்பது மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும். பல தடவை அவங்க புரிய வச்சுருக்காங்க. காவேரி பிரச்சனையில் ஒவ்வொரு தடவையும் அங்கே உள்ள கர்நாடக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணீரை கொடுன்னு கேட்டாலாம் போராடுறதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்லை, தீர்மானம் கூட போடுறதில்லை. அவர்கள் பாட்டில் அவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டு தமிழர்களை அடிக்க வேண்டும் என்ற வன்மம், பகை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, அதுக்காக அங்கே உள்ள தமிழர்களை 1991 நவம்பர் டிசம்பரில் அடித்து பல பேரை படுகொலை பண்ணாங்க. திரைப்பட சங்கம் இருக்க கர்நாடகம், அது கமல்ஹாசன் படத்தை அவர் மன்னிப்பு கேட்காம இங்கே ஓட்ட முடியாது என்று அவங்க முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில்